जय बलदेव सुभद्रा महारानी करणम जय श्री राधा गोपाल जी करणम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्री पुरोபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா தண்டா வருவோம். நல்லா இருக்கீங்களா? திருப்பி நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ரத யாத்திரா, அதனாலதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பக்தி விஷய கிளாஸ் வச்சிருக்கோம். அடுத்த வாரம் எப்போது போற மாதிரி நம்ம வந்து வேலைக்கிழமை கிளாஸ் இருக்கும். ஓகே, பக்தி விஷா வந்து நான் பலவாடி சொல்லியிருக்கிறேன். பக்தி விஷா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. புதுசா உள்ளவங்க, ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க, கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பக்தி விஷா கிளாஸ் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பக்தி விஷா கிளாஸ் என்னைக்குமே ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி. நான் எப்போதும் சொல்றதுதான், இதுல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய வகையான டவுட்டு, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பல வகையான டவுட்டை, சந்தேகங்களை, பல நாலேஜ்ல கத்துக்கலாம் அதுல. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பக்தி விஷா, நம்மளோட பக்தி விஷா கிளாஸ்ல சமீபமா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். நம்ம நாம அபராதங்கள், பிறகு 10 நாம குற்றங்கள், பிறகு வந்து அடிப்படையாக கிருஷ்ண பக்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், துளசி பூஜா, இஸ்கான்னா என்ன அது மட்டும் இல்லாம என்னது எப்படி ஆர்த்தி செய்யறது, எப்படி ஒரு இது ஆல்டரை வந்து செட் பண்றது, இந்த மாதிரி எல்லா வகையான பேசிக் விஷயங்களும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து பக்தி விஷால நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து இருக்கிறோம். ஓகேவா? அது என்னதுன்னா, இப்ப நம்ம இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். சிஷாஷ்டகம். சிஷாஷ்டகம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ண பக்தியில இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்த மகாபிரபு இயக்கத்துல சிஷாஷ்டகம் மகாபிரபு நம்மளுக்காக கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மகாபிரபு நம்மளுக்காக வந்து எந்த வகையான சாஸ்திரத்தையும் எழுதி வச்சுட்டு போல, அவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா சிஷா அஷ்டகம். சிக்ஷானா வந்து கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அஷ்டகனா வந்து பாத்தீங்கன்னா 8 வகையான கட்டளைகள்ல மகாபிரபு தன்னோட வாயிலிருந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஓகேவா? அப்ப இந்த சிஷாஷ்டங்கத்தை பத்தி நம்ம வந்து என்னது இந்த பக்தி விஷய கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம. ஓகேவா? சிஷாஷ்டங்கம் எந்த அளவுக்கு வந்து முக்கியம்னா, நம்ம கிருஷ்ண பக்தியில இந்த அன்னாடிக்கு நம்ம காலையில செய்ய வேண்டியது முக்கியமா 2 வேலை, 2 விஷயங்கள் நம்ம செய்யணும். ஒண்ணு, நாம அபராதங்கள் அன்னாடி காலைல படிக்கணும். அதோட சேர்த்து சிஷாஷ்டங்கம் படிக்கணும். சிஷாஷ்டங்கம் வந்து பாத்தீங்கன்னா 8 விஷயத்துல மொத்த பக்தி வாழ்க்கை, மொத்த நம்மளுடைய ஜேர்னி, நம்மளுடைய பக்தியோடைய வந்து பயணத்தை வந்து இந்த 8 ஸ்லோகத்துல வந்து ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு வச்சிருக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2, 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்த ஞானத்தை பத்தி பேசுது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சம்பந்த ஞானத்தை பத்தி பேசுது. நம்மளுக்கும் பகவானுக்கு எப்படி சம்பந்தம் ஏற்பட போகுதுன்னு. 4, 5, 6 வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அபிதய பத்தி பேசுது. அபிதயனா பக்தி பத்தி பேசுது. அப்புறம் 7 இருந்து 8 வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜன பத்தி பேசுது. பிரயோஜன தத்துவம். பிரயோஜன தத்துவம்னா பிரேம பக்தி பத்தி பேசுது. ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் சம்பந்த, அபிதயா அண்ட் பிரயோஜன, இந்த 3த்தையும் வந்து அவர் வந்து பிரிச்சு நம்மளுக்கு வந்து அழகா ஒரு ஸ்லோகமா நம்மளுக்கு வந்து ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சிஷாஷ்டங்களை கொடுத்திருக்காரு. சிஷாஷ்டங்க நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து படிச்சு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் வந்து அறவே தெரியாம இருக்கலாம். சில பேர் வந்து விட்டு விட்டு புக்கை பார்த்து படிக்கிறவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சிஷாஷ்டங்க என்ற இந்த விஷயத்த இது வந்து யாருமே தவிர்க்க முடியாது. கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா நிச்சயமாக கட்டாயமாக சிஷாஷ்டங்க கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஷாஷ்டங்கம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அது ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் டைரக்டா கொடுத்த ஒரு அஷ்டகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 வகையான கட்டளைகள். ஓகேவா? இது வந்து டைரக்டா கொடுத்திருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தியில ஆரம்பத்துல ஆரம்பிச்சு கடைசி நிலை வரைக்கும் அவர் எல்லாத்தையும் இந்த 8க்குள்ள வந்து அவர் அடக்கியிருக்கிறாரு. அதுல போன வாரம் நம்ம கிளாஸ்ல, அதுக்கு போன வாரம் நம்ம வந்து முதல் ஸ்லோகம் வந்து என்னது? சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தவ அக்னி நிர்வாபனம் ஸ்ரேயோ கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதாம் பூர்ணருதஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்னபனம் பரமஜிதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த
சரி, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து என்னது, நான் முதல் இதோட திருப்பி முன்னாடி படிச்சிடறேன். ஸ்ரீ கிருஷ்ண நாம சங்கீர்த்தனமே மிக பெரும் வெற்றியை தரும். ஏனென்றால் இது காலம் காலமாக நம் இதயத்தில் படிந்துள்ள அழுக்கை சுத்தப்படுத்தி கட்டுண்ட வாழ்வில் தொடரும் பிறப்பு இறப்பு என்ற தீயை அணைக்கின்றது. நிலவு தன் ஒளியால் குளிர்ச்சியை கொடுப்பது போல இந்த சங்கீர்த்தன இயக்கமானது மனித இனத்திற்கு பெரும் வரம் பிரசாதமாகும். இது தெய்வீக ஞானத்திற்கு உயிரூட்டுகிறது, பேரானந்த கடலை பெருக வைக்கிறது, எப்பொழுதும் நாம் விரும்பும் அமுதத்தை முழுமையாக சுவைக்க செய்கிறது. ஓகேவா? இந்த நாம சங்கீர்த்தனம் இது வந்து மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்குது. இந்த நாம சங்கீர்த்தனம் நம்மள இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் இந்த சம்சார நெருப்புலேருந்து நம்மளை காப்பாதுது. இந்த நாம சங்கீர்த்தனம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. எப்படி நிலவு வந்து நிலா வந்து மூன் லைட் அது வந்து எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ, நம்மளுக்கு இந்த சம்சார கடல்ல சம்சார உலகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மள ஆத்மாக்கு மிகப்பெரிய ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி நாம சங்கீதத்தோட புகழை வந்து வந்து சைத்தன்ய மகாபிரபு இது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நாம சங்கீர்த்தன் மூலியமாக நம்மளுடைய மனசு வந்து தூய்மை அடைய வையும், தூய்மை அடையும். ஓகேவா? போன வாரம் வந்து அதுக்கு போன வாரம் இந்த முதல் ஸ்லோகத்தோடைய மொத்தம் 8 பாயிண்ட் இருக்கு. அதுல 4 பாயிண்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம அதுல ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம சங்கீர்த்தனம் நம்மளோட மனதை வந்து கண்ணாடி மாதிரி இந்த மனசை வந்து அதை கிளீன் பண்ணுது சொல்லி பார்த்தோம். 2வது பாயிண்ட் அது வந்து கம்ப்ளீட்டா நம்மளை வந்து தூய்மைப்படுத்துது இந்த நாம சங்கீர்த்தனம். அப்புறம் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்த்தோம். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து என்னதுன்னா ரெண்டாவது வந்து என்னன்னா பகவான் நம்மளோட கோல் ஆஃப் த லைஃப் வந்து என்ன சொல்லி பார்த்தோம். கோல் ஆஃப் த லைஃப் நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள் வந்து என்னது. அப்புறம் 3வது வந்து நம்மளை தூய்மைப்படுத்துது. 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து நாம சங்கீதம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு காது ஒரு கண்ணு பத்தாது, ஒரு வாய் பத்தாது, கூடான கோடி வாய்கள் காதுக்கு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் ஒரு 4 பாயிண்ட் வந்து ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஏதோ தர்ப்பணம் மார்ஜனம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு இன்னும் 4 பாயிண்ட் வந்து என்னதுன்னா அதுதான் இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்துல முதல் பகுதியை போன வாட்டி பார்த்துட்டோம். இதே முதல் ஸ்லோகத்துல ஒன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் அடுத்த வாரம் நம்ம 2வது ஸ்லோகம் பொறுமையா நம்ம போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கும் இந்த முதல் ஸ்லோகத்துல 2வது பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஃப்ளூட் இருக்குல்ல, அதோடைய மகத்துவம் வந்து எப்படி வந்து எல்லாரும் வசீகரிக்குதோ அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனம் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆச்சாரியர்கள். ஓகேவா? அப்ப இந்த ஹரிநாமத்தோடைய சவுண்ட் இருக்குல்ல, இந்த ஒலி இருக்குல்ல, இந்த ஹரிநாமத்தோட ஒலி வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு மாதுரியமானது, ஒரு என்ன சொல்றது, ஒரு இனிப்பானது. அந்த அளவுக்கு வந்து இந்த சவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டிரான்சென்டென்டல் வைப்ரேஷன். டிரான்சென்டென்டல் வைப்ரேஷன் என்னன்னா ஆன்மீக அதிர்வு உடையது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். ஓகே, அப்ப கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சவுண்ட் இருக்குல்ல, ஃப்ளூட்டோட சவுண்ட் இருக்குல்ல, இந்த கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சவுண்ட் வந்து அது எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு மேஜிக் சக்தி உடையதோ அந்த மாதிரி. ஏன்னா கிருஷ்ணனோட புல்லாங்குழல் சவுண்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ளூட் சவுண்ட், அது என்ன பண்ணுன்னா எல்லா வகையான மனிதர்கள், மிருகங்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்தையும் அப்படியே வந்து தன் வசத்தை வந்து தன் வசம் படுத்திக்கும், அப்படியே அட்ராக்ட் பண்ணும் எல்லாரையும். கிருஷ்ணனுடைய அந்த புல்லாங்குழல், இந்த ஃப்ளூட் சவுண்டு, அந்த மாதிரி வந்து நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணருடைய ஃப்ளூட் சவுண்டு மாதிரி, இந்த புல்லாங்குழல் சவுண்டு மாதிரி என்ன பண்ணுதா, அது வந்து எல்லாரையும் வசீகரிக்குது, எல்லாரையும் திருப்திப்படுத்துது, எல்லாருடைய மனசை அப்படியே கவர்ந்து இழுக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்துல வந்து பவர் இருக்கு சொல்லிக்கிறாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம
யமுனா தேவி வந்து பிருந்தாவனத்துல அவங்க வந்து கிருஷ்ணனுடைய ஃப்ளூட்டோட சவுண்டு கேட்டோன்னே அவங்க அப்படியே வந்து பெரலாய்ஸ் சொல்லுவாங்க. பெரலாய்ஸ்னா பக்கவாதம் வந்து ஸ்ட்ரோக் அடிக்கும் பாருங்க. அவன் ஸ்ட்ரோக் அடிச்சுன்னா ஒரு கை அசைக்க முடியும், அப்படி நின்றும். அப்புறம் இந்த கை அசைக்க முடியாது, எதுவுமே அசைக்க முடியாது, அந்த மாதிரி நின்றும். அந்த மாதிரி யமுனா தேவி வந்து ஸ்ட்ரோக் அடிச்ச மாதிரி ஆயிடுவாங்களாம் இந்த கிருஷ்ணருடைய இந்த ஃப்ளூட் சவுண்டை கேட்டோன்னு. அப்ப அதே போல பறவைகள், பூச்சிகள், மரங்கள், இது எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஃப்ளூட்டோட சவுண்டுக்கு, புல்லாங்குழல் சவுண்டுக்கு எல்லாம் வந்து அப்படியே வந்து அமைதியாகி எதுவுமே வந்து அசைய முடியாம அப்படியே எல்லாம் ஸ்டன் ஆகி நிக்குமா கிருஷ்ணனுடைய இந்த புல்லாங்குழல் சவுண்டுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சவுண்டு இருக்குல்ல, இந்த ஒலியோடைய சவுண்டோட சக்தி இருக்குல்ல, அதோட அந்த பொட்டன்சி சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு உயர்தரமான சக்தி, ஹை லெவல் சக்தி சவுண்டோட. இந்த சவுண்டு என்ன வேணாலும் பண்ணும். பகவானுடைய சவுண்டு அது வந்து என்ன வேணாலும் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த டிரான்சென்டென்டல் சவுண்ட் இருக்குல்ல, ஆன்மீக ஒலி இருக்குல்ல, இது வந்து ஆகாயத்திலேருந்து, அதாவது ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து இறங்கி வருது. இந்த சவுண்டு வந்து என்ன பண்ணுனா நம்மளைய ஈஸியா நம்மள காண அடிச்சிருமா. நம்ம யாருன்னு நம்ம மறந்து போய் நம்ம எல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்க எந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை மறக்க அடிச்சு என்னது இந்த ஆத்மாவோட நிலைக்கு கொண்டு போயிருமா இந்த ஹரிநாமத்தோடைய சவுண்டு. அப்ப மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, இந்த சவுண்டை வந்து நீங்க தவிர்க்க விடக்கூடாது. எல்லாரும் இந்த சவுண்டை வந்து கேட்கணும். இந்த ஹரிநாம சவுண்ட், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி, இது எல்லாரும் இந்த சவுண்டை கேட்கணும். யாருமே வந்து விட்டுறக்கூடாது. இந்த சவுண்டுல வந்து எல்லா வகையான மாதுரியம், ஸ்வீட்னஸ், நெக்டர், அமிர்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா வகையான நன்மைகளும் இந்த ஹரிநாமத்துடைய சவுண்டுல இருக்கு. இந்த ஹரிநாமம் வந்து ரொம்ப உயர்தரமானது. ஆனா இந்த ஹரிநாமம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப எல்லாத்துக்கிட்டையும் எளிமையா எல்லாருக்கிட்டையும் வந்து கிடைக்குது. அதனால இதோட அருமைகள் பெருமைகள் வந்து நிறைய பேர் தெரியுது கிடையாது. இந்த ஹரிநாமம் இது வந்து ரொம்ப உயர்தரமானது, ஆனா ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்குது. இது ரொம்ப ஈஸி வேல, ரொம்ப ஒரு சுலபமான வழியில எல்லாருக்கும் இந்த ஹரிநாமம் கிடைக்குது. அப்ப இந்த ஹரிநாமத்தை வாங்குறதுக்கு நம்மளுக்கு பணமோ காசோ இல்ல நம்மளுக்கு உடல் பலமோ இல்ல எனர்ஜியோ எதுவுமே தேவையில்லை. இந்த ஹரிநாமத்தை வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு நம்ம அந்த ஹரிநாமத்தோட சக்தி நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஆச்சாரியர்கள் இங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்சியரிட்டி. சின்சியரிட்டினா வந்து தமிழ்ல வந்து என்னதுன்னா ரொம்ப வந்து என்ன சொல்றது, சின்சியர்னா ஒரு நேர்மையாக ஒரு கவனத்தோட இந்த நாமத்தை நம்ம வந்து செய்தோமே ஆனால், இந்த நாமத்தை படிக்கிறது, இந்த நாமத்தை சங்கீதம் செய்யறது, நாம ஜபம் பண்றது, இது சின்சியரோட கவனத்தோட நம்ம செய்தோமே ஆனால் இதுக்குண்டான இந்த நாமத்துக்கு உண்டான 100% பலன் வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து எதுவுமே பலனை எதிர்பார்க்கறது கிடையாது. பட் வந்து இந்த சின்சியரோட நம்ம செய்தோமே ஆனால் எல்லா வகையான நன்மைகளும் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அது என்னது? எல்லா வகை நன்மைகளும், எல்லா வகையான குட் குவாலிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வந்து அதிகரிக்குமா இந்த நாமத்தை சொல்லும் பொழுது. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவும், ஒரு மனிதர்களும், அவன் எல்லாரும் வந்து இந்த ஹரிநாமத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் எடுத்துக்கணும். இந்த ஹரிநாமத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஜபம் பண்ணணும். ஓகேவா? அதனாலதான் மகாபிரபு இத வந்து நாமத்தை வந்து புகழ்ந்து வந்து பேசியிருக்கிறாரு. இந்த நாமத்தை வந்து புகழ்ந்து பேசி இருக்கிற காரணம் என்னதுக்குன்னா, இந்த நாமம் வந்து கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் என் ஸ்ரீமதி ராதாராணி, சக்தி என் சக்திமான், பகவானுடைய சக்தி வந்து கிருஷ்ணர், பகவானோட சக்தி வந்து ஸ்ரீமதி ராதாராணி, என் சக்தி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சக்தி என் சக்திமான் சேர்ந்து கம்பைன் பண்ணி வந்துதான் ஸ்ரீமன் சைதன்யா மகாபிரபு. அப்ப அவரு இந்த நாமத்தை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கிறார். ஓகேவா? அதனாலதான் சிஷாஷ்டங்கத்துல முதல் ஸ்லோகம், சிஷாஷ்டங்கம்
மகாபிரபு நம்மளுக்காக கொடுத்துருக்கிற 8 ஸ்லோகம். இந்த 8 ஸ்லோகத்தை கண்டிப்பா எல்லாரும் இதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரே கோல். ஏன்னா மகாபிரபுவே டைரக்டா அவருடைய திருவாயிலிருந்து டைரக்டா கொடுத்தது இந்த சிஷாஷ்டங்கம். நம்ம நமக்கு சாஸ்திர ஞானம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நம்ம சமஸ்கிருதம் தெரியலாம், சமஸ்கிருதம் தெரியாம கூட போகலாம், பல வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, சிஷ்டாஷ்டகம் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதோட மகத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 8 விஷயங்கள்ல 8 கட்டளைகள்ல மகாபிரபு ஒரு ஸ்டெப்ல ஒண்ணு சொல்லிட்டு இருந்திருப்பார். இதை நம்ம சரியா கடைபிடித்துமே ஆனால் எல்லா வகையான சக்சஸ்ஃபுல் நம்மள கண்டிப்பா சேரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த போன பாகவத சொன்னேன், இந்த கிருஷ்ண பக்தி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி ஓட்டம் மாதிரி. ஓகேவா? ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒரு 5 ரவுண்டு ஓடிட்டு வரணும்னா அந்த 5வது ரவுண்டு ரொம்ப கவனமாக ரொம்ப சின்சியரா வேகமா ஓடுவாங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது. உங்களுடைய வெற்றியை சொல்லக்கூடியது கடைசி ரவுண்டு தான். அந்த மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி பாத்தீங்கன்னா நம்ம செய்த புண்ணியமோ, இல்ல யாரு செய்த புண்ணியமோ, இல்ல பெத்தவங்க செய்த புண்ணியமா, இல்ல நம்மளுக்கு பகவான் கொடுத்த கருணையா, நம்ம இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்துட்டோம். நம்ம பிடிச்சி வந்திருக்கோமோ, இல்ல பிடிக்காம வந்திருக்கோமோ, ஃபேமிலியில இருக்கிறாங்க அதனால வந்திருக்கோமோ, இல்ல வற்புறுத்தல வந்திருக்கிறோமோ, எப்படியோ இதுக்குள்ள வந்துட்டோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ஜேர்னி கடைசி ரவுண்டு கிட்ட வந்துருச்சு. நம்ம பல கோடி பிறவைகளாக நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பல புல்லாகி பூடாகி பல்விரகமாகி பாம்பாகி பேயாகி பல அசுரராகி இந்த மாதிரி எல்லா பெரிய பெருந்தனையும் சொன்னி சிவபெருமானத்துல பாடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லா வகையான பிறப்பும் போய் எல்லாமே நம்ம வந்துட்டோம். திஸ் இஸ் அ லாஸ்ட் ரவுண்ட். இந்த லாஸ்ட் ரவுண்டு தான் யாருக்கு கிடைக்குதோ, யாருக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணரோட கருணை எடுத்துக்கிறாங்களோ, அவங்க இந்த பிறவியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அவங்க இந்த பூமியில ஒரு நாள் அந்த டேட் வரும். அந்த டேட் வரும். என்ன வரும்னா நம்மளுக்கும் மரணம் என்ற நேரம் வரும். இந்த மரணம் என்ற தருவாயில நம்ம சக்சஸ்ஃபுல்லாக இந்த லோகத்தை விட்டு நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்ம ரெடியா ஆகலாம். அதுக்கு இந்த சிஷாசங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப சிஷாசங்கத்துல அதுல முதல் ஸ்லோகத்துல எதை பத்தி பேசுறாங்க? நாம சங்கீதத்தை பத்தி பேசுறாங்க. அதுல 8 பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம். 8 பாயிண்ட் மொத்தமா ஆச்சாரியர் கொடுத்துருக்காங்க. அதுல 4 பாயிண்ட் இந்த முதல் ஸ்லோகத்துல 4 பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அதுல முதல் பாயிண்ட் தான் என்னது? கிருஷ்ணருடைய ஃப்ளூட்டு, கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சவுண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதோ, அது எப்படி எல்லாத்தையும் வசீகரிக்குதோ, அதே போல பகவான் நாமமும் எல்லாரையும் வசீகரிக்கும். எல்லா வகையான சக்தியும் அதுல இருக்கு. அதனாலதான் மகாபிரபு ராதா என் கிருஷ்ணா 2 பேர் ஒன்னா சேர்ந்தா அது மகாபிரபு. அவரே இந்த நாம சங்கீதத்தை தன் வாயால அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால மகாபிரபு என்ன சொல்லுவாருன்னா, அவர் வாரணாசியில ஒரு லீலை நடக்கும். வாரணாசியில அவர் சன்னியாசி எடுத்த பிறகு வாரணாசிக்கு வெறுப்பாரு. அப்ப பிரகாஷானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாயாவாத சன்னியாசி என்ன பண்ணுவாருன்னா, அவர் கேட்பாரு, இந்த மாதிரி மகாபிரபு நீங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்க, இந்த சின்ன வயசுல நீங்க சன்னியாசி எடுத்துட்டீங்க, நீங்க இந்த மாதிரி வேதாங்கெல்லாம் அதெல்லாம் படிக்காம வெறும் நாமத்தை மட்டும் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கீங்களே, நாமம் சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது, நீங்க சாஸ்திரம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மகாபிரபு என்ன சொல்லுவாருன்னா, நான் என் குருநாதர்கிட்ட நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது யாரு சொல்றா? சைத்தன்யா மகாபிரபு சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. கலியுகத்துல நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி மகாபிரபு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் எனக்கு எந்த நாலேஜும் இல்லை. அப்ப என் குரு மகாராஜ் எனக்கு இந்த நாமத்தை கொடுத்தாரு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரி நாமத்தை எனக்கு கொடுத்தோன்னு நான் இதை பாடும் போது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. எனக்கு நாம சொன்னோன்னு எனக்கு ஓவரான எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. நான் குதிக்கிறேன், ஆடுறேன், அழுவுறேன். நான் என்னை இந்த நாமம் என்னென்னமோ என்னை பண்ணுது. இந்த நாமத்தை என்னால விடவே முடியல. அப்ப இந்த பவர் ஆஃப் த ஹரிநாம சங்கீர்த்தன் நாமத்தோடைய மகத்துவத்தை மகாபிரபு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கலியுகத்துல நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது, நம்மளுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கலாம், சாஸ்திரம் படிக்க தெரியலாம், இல்ல படிக்க தெரியாம போகலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நாமம் சொல்றத, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றத ஒரு பொழுதும் யாருமே அதை தவிர்க்கவே கூடாது. கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும். நீங்க படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, ஆனா ஒரு வாட்டி இந்த நாமத்தை கேட்டாச்சுன்னா அது எல்லா டைம்ல நம்மளால சொல்ல முடியும். அதனால நாமம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன்,
மகாபாரதத்துல திரௌபதிக்கு அவங்க வந்து புடவை பூச்சி இழுக்கும் போது அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் வந்து நேரடியா காப்பாத்தினாரா இல்ல அவரோட நாமம் வந்து காப்பாத்துனுச்சா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பகவானோட நாமம் தான் அங்க வந்து காப்பாத்துனுச்சே தவிர பகவான் டைரக்டா வரல. அப்ப என்ன அர்த்தம்னா அபிநாத்வான் நாம நாமினா, அதாவது பகவானுக்கும் பகவானோட நாமத்துக்கும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. நாம நாமி, நாமம்னா வந்து பகவான் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா, நாமினா பகவான். அப்ப பகவான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாரோ அதோட ஒரு மடங்கு மேல இந்த நாமம் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதே போலதான் பாகவதத்துல கஜேந்திர மோட்சம் சொல்லி ஒரு லீலை வரும். கஜேந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை, அவர் முந்தைய பிரிவுல ஒரு ராஜா வந்திருப்பாரு. அவர் வந்து சாபம் வாங்கி ஒரு யானையா வந்து பிறந்துருவாரு. பிறகு அந்த யானை வந்து குளத்துல போயிட்டு ஒரு தாமரை பூ எடுத்து அது பகவான் விஷ்ணுவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாமரை பூ எடுக்கிறதுக்கு அந்த குளத்துல இறங்கும். அப்ப அந்த குளத்துல இறங்கின யானைய, அந்த கஜேந்திர என்ற யானைய ஒரு ஒரு முதல்ல இருக்க கொக்கடாயில் என்ன பண்ணும், அந்த யானையோட காலை பிடிச்சிரும். அப்போ பகவான் கிட்ட அந்த யானை வந்து பிரார்த்தனை பண்ணும், பகவானே காப்பாத்துங்க, பகவான் நாம சொல்லும், ஓ நமோ நாராயண நமக்கு பகவானே சொல்லும். அப்ப அந்த இடத்துல வந்து பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு நேர சுதர்சன சக்கரம் பறந்து வந்து அந்த யானையோட அந்த முதலோடைய கழுத்தை வந்து வெட்டிடும். அப்ப எப்பவுமே நாம சொல்லும் போது உங்களை சுத்தி பகவான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அதே போலதான் பிரகலாத மகாராஜா எப்பவுமே வந்து பாருங்க அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணும்போது நாம அதை சொல்லிட்டே இருந்தாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு, நரசிங்க பகவான் நேரடி வந்து காப்பாத்தாரு. பகவானோட விஷ்ணுவோட கையில அந்த சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரம் வந்து என்ன பண்ணுனா அது பக்தர்களை எப்போதுமே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சக்கரம் தான் ஜெகநாதருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கையில ஒரு சக்கரம் வந்து நேரா வச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப சக்கரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுத்தது. அந்த சக்கரம் தான் பாத்தீங்கன்னா நரசிங்க பகவான். அப்ப எப்பெல்லாம் நீங்க வந்து பகவான் நாமத்தை வந்து தொடர்ந்து வந்து நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஃபுல் பாதுகாப்பு, எல்லா வகையான நன்மைகளும் மங்களங்களும் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாருங்க ஹரிதாஸ் தாக்கூர், அவர் வந்து ஒரு முஸ்லிமான் குடும்பத்தில் சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் வந்து ஒரு இந்துவோட நாமத்தை சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா முஸ்லீமோட ஆட்சி காலம் வந்து அந்த டைம்ல இருந்துச்சு. முஸ்லீமோட ஆட்சி நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் இந்துக்களோட நாம சொல்றாங்களோ அவங்கள வந்து பயங்கரமா வந்து குடும்பம் பண்ணி சாவடிப்பாங்க. இப்ப அதே போலதான் வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு என்ன நடந்துச்சு, 22 மார்க்கெட்ல வந்து அந்த ஹரிதாஸ் தாக்கூரை கூட்டு போயிட்டு அவர் வந்து சவுக்கால் அடிக்க சொல்லுவாங்க. சவுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சவுக்கு வந்து சாதாரணமா வந்து சும்மா ஸ்கூல்ல கொடுக்குற ரோத்தா மாதிரி எல்லாம் இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இரும்பு மாதிரி வந்து அதை வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாதி சாட்டை மாதிரி இருக்கும், அதுல முள்ளா இருக்கும். அதை போட்டு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அடிப்பாங்க. அவர் அடிச்சு அவர் இழுக்கும் போது அவரோட தோல் ரத்தம் பிச்சுக்கிட்டு எல்லாம் வெளியே வரும். அந்த அளவுக்கு வந்து 22 மார்க்கெட்ல கொண்டு போய் அடிப்பாங்க. ஆனா அவர் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரிராம் ஹரிராம் ராம ராம ஹரி ஹரி நாம அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஐயோ நீ வந்து நாம நிப்பாட்டு, உன்னை அடி கொடுக்கறது நான் நிப்பாட்டுறோம், நீ இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தே நீ அடி வாங்கி சாக போறேன்னு. அவர் வந்து ஒருபோதும் வந்து நாம அதை சொல்றது நிப்பாட்டவே மாட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடியும் வந்து மகாபிரபு அவர் வந்து வாங்கிட்டு இருப்பாரு. காரணம் என்னன்னா நாமத்தோடைய பவர் வந்து என்னதுன்னா, நீங்க நாம சொல்ல உங்களுக்கு எல்லா வகையான ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும், எல்லா வகையான பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நாமத்தை சொல்லாம மற்ற வகையான எல்லா வகையான ரிச்சுவல் சடங்குகள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தோமே ஆனால் இந்த கலியுகத்துல ஹரிநாமாவை கேவலம் ஹலோ நாஸ்டியேவ கதிர் அந்நியதா 3 வாட்டி நாஸ்டியேவ என்னதுன்னா கலியுகத்துல நாமதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுக்காது. இதுதான் வந்து நாரதர பஞ்சராத்திரத்துல இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதுல தொடர்ந்து வந்து ஆச்சரியர்கள் என்ன சொல்றேன்னா, மகாபிரபு இதுக்காக வந்து கலியுகத்துக்கு வந்தாருன்னா சும்மா வந்து என்னது பக்தர்களை காப்பாத்துறது அது மட்டும் கிடையாது. இந்த ஹரிநாம சங்கீதத்தை எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நாம சங்கீதத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் மகாபிரபு வந்தாரு. நாம சங்கீதம் ஹரிகிருஷ்ண மந்திரத்தை வந்து வேற யாரும் பாட முடியாதா? ஏன் நித்யானந்த பிரபு பலராமர், பலராமரோட அவதாரம், பலராமோட அம்சம் நித்யானந்த பிரபு, ஏன் அவர் நினைச்சிருந்தா மட்டும் அந்த நாமத்தை பாட முடியாதா? அவரு மகாபிரபு வந்து கிருஷ்ணன் தான் பாடணுமா? எதுக்காக வந்து அவர் நினைச்சிருந்தா வேற ஆள் வச்சு இந்த நாமத்தை பாட வச்சிருக்கலாம். ஏன் வந்து இவரே கிருஷ்ணரே இந்த பூமிக்கு இறங்கி எதுக்காக அவர் வந்து பாடுறாரு? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹரே கிருஷ்ணா. முன்னாடி நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் நினைச்சிருந்தாருன்னா என்னது மற்ற அவதாரங்களை அனுப்பி விட்டு இந்த நாமத்தை படிக்க வச்சிருக்கலாம். ஏன் நித்யானந்த பிரபுவே போதும் நாமத்தை படிச்சுக்கலாம். ஏன் வந்து அதெல்லாம் மீறி எதுக்காக கிருஷ்ணரே மகாபிரபா கீழே இங்க வந்து நாமத்தை படிச்சு அதை அறிமுகப்படுத்தினார்? என்ன காரணம்? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பாபா, சொல்லுங்க பிரபு. லட்சுமி பிரபு. இவர் சொல்றாங்க தப்பாதான் மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த கலியுகத்துக்கு ஏன்னா கலியுகத்தை அந்த வேதத்துல என்ன சொல்றீங்க, கலியுகத்துக்கு மகாபிரபு தான் வந்து சொல்லணும். ஏன்னா மகாபிரபு வந்து ஸ்தலிக சொன்னாதான் அதை நம்புவாங்க. அதனால மகாபிரபு சச்சா பகவானே வந்து இதை கொடுத்தாரு அறிநாம. ஏன்னா அது உறுதியை அறிக்கிறதுக்கு, அதை நம்புறதுக்கு. ஓகே பிரபு, வெரி குட். ஓகே, பார்க்கலாம். அடுத்து வேற யாராச்சும் மென்ஷன் பண்றீங்களா? எதுக்காக மகாபிரபு வந்தாரு? அவர் நினைச்சு நித்யானந்த பிரபு வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். அது ஏன் வந்து மகாபிரபு கிருஷ்ணரே மகாபிரபுவா எது கலியுகத்து வந்தாரு நாம வந்து கொடுக்கறதுக்காக? கௌரி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு அவர் கிருஷ்ண பிரேம அவரே அனுபவிக்கிறதுக்காக ராதாராணி வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து ஏக்கமா அந்த அனுபவிச்சாங்களோ அந்த அந்த அதுக்காக வந்தாரு. சரி, வெரி குட். மல்லிகா மாதிரி சொல்லுங்க. மல்லிகா மாதாஜி ட்ரை பண்றீங்களா? கிருஷ்ண பிரேமை கொடுக்க பிரபு. கிருஷ்ண பிரேம கொடுக்கையா? ஏன் வேற கொடுக்க முடியுதா? அவராவது கொடுக்க முடியும் பிரியா. ஏன் நித்யானந்த பிரபு முடியாதா? இல்லையா? ஓகே, அதாவது மாதாஜி சொன்னதுல ரெண்டு பதில் கரெக்ட் தான். அதாவது மகாபிரபு எதுக்காக கிருஷ்ணர் எதுக்காக அவரே டைரக்டா இறங்கி வராது? ஏன் மத்தவங்க கிட்ட கொடுத்து அந்த நாம சொல்ல வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் இவரே இறங்கி வர்றாருன்னா கிருஷ்ண பிரேமை அந்த நாமத்துக்குள்ள முழுக்க முழுக்க இருக்கு. கோலோகேர பிரேமதனா ஹரி நாம சங்கீதன. கோலோகேர பிரேமதனா, பிரேமத்தோட சொத்து ஹரிநாம சங்கீதனம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இந்த பிரேமைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா கிருஷ்ணரே நேரடியாக இறங்கி வந்தால் மட்டும்தான் இந்த கிருஷ்ண பிரேமையை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இந்த கிருஷ்ண பிரேமை எதுல வச்சிருக்கிறாரு? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் மகாபிரபு கிருஷ்ணர் மகாபிரபுவா இந்த நாம வந்து கொடுக்கறதுக்காக வராரு. மற்றபடி வந்து இந்த யுக தர்ம மற்றபடி வந்து இந்த பக்தர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கு பலராமர் மட்டுமே போதுமானது. பலராமர் ஒருத்தரே அவரே எல்லாத்தையும் காப்பாத்திடுவாரு. அவர் மற்றவங்க கிருஷ்ணர் வரணும்னு எந்த அவசியம் இல்லை. புரியுதா? அப்ப இந்த கிருஷ்ணரோட பிரேமையை அன்பை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் இறங்கி வரணும். அவர் தவிர்த்து வேற யாருமே கொடுக்க முடியாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா துவாரகா மதுர கிருஷ்ணர் இருக்கிறாரு, அந்த கிருஷ்ணன் கூட முடியாது. நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, யசோதாவோட அந்த பிருந்தாவன கிருஷ்ணன் வந்தா மட்டும்தான் இதை வந்து கொடுக்க முடியும். அதனாலதான் கோலோ கேரா பிரேம கோலோகத்துக்குள்ள யாரு இருப்பா? அந்த நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, அவருதான் மகாபிரபுவா வர. ஓகேவா? அப்ப இந்த ஹரிநாமம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா மகாபிரபு என்ன சொல்றாருன்னா எல்லா வகையான ட்ரபிள்ஸ், எல்லா வகையான பிரச்சனைகள், தடைகள், வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடும் இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரா. அப்ப இந்த கலியுகத்துல பெஸ்ட் மெடிசன், இந்த கலியுகத்துல பெஸ்ட் மெடிசன் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இதுதான் கலியுகத்துல நம்ம கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பெனிஃபிட். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா தான் கலியுகத்துல வேற எந்த வகையான மார்க்கத்துக்கும், கலியுகத்துல வேற எந்த வகையான வழிபாட்டு முறைகளுக்கும், புதுசு வரக்கூடிய வழிபாட்டு முறை எதுவுமே இந்த கலியுகத்துல ஒர்க் அவுட் ஆகாது. கலியுகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே விஷயம் மட்டும் நடக்கும், அதான் சாத்தியம். அது கலி நாம சங்கீர்த்தனம். கலியுகத்துல எப்போதும் உருப்படியா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், களங்கம் அடையாத ஒரே விஷயம் வந்து என்னதுன்னா நாம சங்கீர்த்தனம். ஓகேவா? கலியுகத்துல மத்த எல்லா விஷயமும் களங்கம் அடைஞ்சிடும். தூய்மையான பிராமணர்கள் கிடைக்க மாட்டாங்க, யஜ்யம் பண்றதுக்கு தூய்மையான பொருட்கள் கலியுகத்துல கிடைக்காது, எல்லாத்திலயும் கலப்படம் இருக்கும், எல்லாத்திலயும் வந்து பொய்கள் இருக்கும், எல்லாத்திலயும் ஏமாத்த தன்மைகள் இருக்கும். நீங்க ஒரு பூஜாரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு கருமாதி செய்யுங்களேன். நம்மளுடைய மலேசியால நீங்க வந்து ஒரு 10 ஸ்டேட் எடுத்துக்கங்க, ஒரு 10 மாநிலங்கள் எடுத்துக்கங்க. 10 மாநிலங்கள்ல நீங்க 10 வகையான பூஜாரிகளை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு கருமாதி செய்யுங்க.
10 பேரும் 10 விதத்துல செய்வாங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். 10 பேரும் 10 வகையில செய்வாங்க. நீங்க ஹரே கிருஷ்ண பூஜாரி இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருக்க சாதாரண பூஜாரி சரி, எல்லாரும் ஒரு இதுல செய்வாங்க. நார்மலா வெளியில உள்ளவங்க பாத்தீங்கன்னா 10 பேரும் 10 விதத்துல செய்வாங்க. அப்ப எது உண்மை எது போய், கலியுகத்துல எல்லாமே கலங்கம் அடைஞ்சிருக்கு. கலியுகத்துல எல்லா வகை விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவான் நாமம். அதுல மட்டும்தான் எந்த வகையான கலங்கமும் கிடையவே கிடையாது. அதுதான் கலியுகத்துல பெஸ்ட் மெடிசன் இஸ் த ஹரிநாம சங்கீர்த்தனம். அது மட்டும் இல்லாம இந்த கலியுகத்துல நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி, ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இந்த நாமத்தை சொல்லி கொடுக்கறது, மத்தவங்களுக்கு இந்த நாமத்தை கொடுக்கறது, மத்தவங்களோட காதுல கேட்கிற மாதிரி பாடுறது. இதுதான் கலியுகத்துல நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆத்மாவோட உண்மையான நிலைக்கு நம்ம வர முடியும். எப்ப இந்த நாமம் வந்து காதுக்குள்ள அதிகமா நம்ம கேட்கிறோமோ அப்ப சொல்லி இந்த ஆத்மாவோட நிலை வந்து என்னது, ஜீவேரு சொருப்புகாய் நித்தேர கிருஷ்ணதாஸ். ஜீவாத்மா உண்மையான நிலை பகவானுடைய சேவகன். நான் ஆத்மா, நான் பகவானுக்கு சேவை செய்யணும், இதுதான் என்னோட உண்மையான அடையாளம். இது வந்து இந்த நாமம் உள்ள போக போக போகதான் மனசுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளியாகும் போது, மனசுல உள்ள கலங்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும் போது, அப்பதான் இந்த ஆத்மாவோட உண்மையான ஐடென்டிட்டி என்னது, ஆத்மாவோட உண்மையான நிலை என்னது, அப்பதான் வந்து புரிய வரும். ஸ்ரீமத் பாகவதர் என்ன சொல்றாங்கன்னா, நாம சங்கீர்த்தனம் யஷ்யா சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்காசமானஸ் நமாமி ஹரிம் பரம். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல கலியுகத்துல நிறைய வகையான பாவங்களுக்கு, அதாவது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்னதுன்னா பௌதிக ஆசைகள், இல்லைன்னா மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பௌதிக சுகத்துல நம்ம போய் மூழ்கிறது. ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷனா வந்து என்னது, முக்தி அடையணும்னு சொல்லி நினைக்கிறது, மோட்சம் அடையணும் முக்தி அடையணும் சொல்லி நினைக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பாவ செயல்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? முக்தி அடையிறதும் நினைக்கிறதும் பாவ செயல், இந்த உலகத்தை அனுபவிச்சு இன்பத்தை அனுபவிக்கிறதும் பாவ செயல் தான். அப்ப ஏன் முக்தி வந்து பாவ செயல் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதுன்னா, அது வந்து நம்ம உண்மையான ஆத்மாவோட அடையாளத்தை இந்த முக்தி வந்து அழிச்சிருதான். அந்த ஆத்மாவோட உண்மையான அடையாளம் வந்து என்னது, பகவானுக்கு சேவை செய்து பகவானுக்கு போகணும். ஆனா முக்தி என்ற விஷயம் வந்து என்ன பண்ணுது, நான் பகவானுக்கு சேவை செய்யாம பைபாஸ் பண்ணி, அதாவது டக்குன்னு ஒரு ஷார்ட்கட்ல வந்து நேரா அவரை போய் அடையணும்னு நினைக்குது, அதான் முக்தி. அப்ப இது ரெண்டுமே, முக்தியும் சரி பகவானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கணும் சரி, ரெண்டுமே பாவங்கள் தான். நம்மளோட உண்மையான வேலை வந்து என்ன, பொசிஷன் வந்து என்னது, பகவானுக்கு சேவை செய்யறது. அதுல அந்த சேவை செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நாம சங்கீர்த்தனம். நாமத்து மூலியமாக நம்மளோட ஆத்மோட நிலை வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் சொல்லி ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு வியாசதேவர் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. என்னதுன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்னா, சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்துல பல வகையான சாஸ்திரங்கள் இருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்தில் திடீர்னு நம்மளுக்கு எந்த சாஸ்திரமும் இல்லாம போனாலும் இந்த பாகவதம் ஒன்று இருந்துச்சுன்னா போதும், இந்த பாகவதம் வச்சு ஒருத்தர் வந்து திருப்பி பகவான் லோகத்துக்கு போயிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சாஸ்திரம். அது நம்மளுக்கு மிகப்பெரிய பரிசாக கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீல வியாசதேவர். அப்ப வியாசதேவர் வந்து இந்த பாகவதோட கொன்க்ளூஷன்ல கடைசி அந்த 12வது காண்டத்துல கொன்க்ளூஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய ஹரிநாமம் அது வந்து என்னது, எல்லா வகையான பாவத்திலிருந்தும் எல்லா வகையான கஷ்டங்களிலிருந்து நம்மளை வந்து வெளியாகக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த நாமத்துக்கிட்ட நம்ம எல்லாரும் நாமத்துக்கிட்ட சரணாகதி அடையணும். இந்த நாமம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்களோ அவன் வாழ்க்கையில தோத்ததாகவே சரித்திரம் கிடையாது. இந்த நாமத்தை எடுத்துக்கிட்டவங்க எல்லாரும் பகவானுடைய கண்டிப்பா பகவான் லோகத்தை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாகவத்தை வந்து கடைசியா 12வது கண்டம் செய்யும் போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்து பொருள் கொடுத்து முடிக்கிறாரு சில வியாசதேவர். அப்ப இந்த பாகவதோடைய இந்த பாகவத புராணத்துடைய கடைசி வார்த்தை வந்து என்னதுன்னா நாம சங்கீர்த்தனம் தான். இந்த பாகவதோட கடைசி வார்த்தை வந்து என்னது, நாம சங்கீர்த்தனம்.
இந்த பாகவதம் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட். இந்த பாகவத புராணம் முக்கியமான இது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குதுன்னா நாம சங்கீதம், பகவான் நாமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்க பாருங்க, பாகவதம் வரக்கூடிய எல்லா வகையான சரித்திரங்களும், அஜாமியான சரித்திரமா இருக்கட்டும், அதுலயும் நாம தான். பிரகலாத மாற சரித்திரமா, அதுலயும் நாம தான். அப்புறம் வந்து என்னது, நிறைய வரக்கூடிய சரித்திரங்கள்ல எல்லாத்துலயும் நாமம், ஹரிநாமம், ஹரிநாமம், ஹரிநாமம் தான். அப்ப மகாபிரபு அதனாலதான் வியாசதேவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாகவதை வச்சுதான் மகாபிரபு என்ன பண்றாரு, இதை வந்து எல்லாருக்கும் யாக்கே தேரி தாரே கிருஷ்ண கிருஷ்ண உபதேசா, நீ யாரை பார்க்கறியோ எங்க போயோ எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லி கிருஷ்ணனை பத்தி பேசு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் மூல முடுக்கல வந்து பகவான் நாமம் வந்து போய் சேரணும் அப்படி மகாபிரபு இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது வந்து டெவலப் பண்றாரு. அப்புறம் வியாசதேவர் ஆல்சோ கிவ் திஸ் பப்ளிக் என்னன்னு செய்ய வியாசதேவர் இந்த பாகவத்துல ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்றாருன்னா, நாம சங்கீதனத்தை, நாமத்தை எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. கலோ நாம சங்கீதம். கலியுகத்துல இந்த பவர்ஃபுல்லான வெப்பன் வந்து என்னதுன்னா நாம சங்கீதம் தான். அதனாலதான் மகாபிரபு இந்த பூமியில கிருஷ்ணர் இந்த பூமியில வரப்போறாருன்னு சொல்லி இந்த பாகவதம் புராணம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் போதே அப்பயே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னது கிருஷ்ண வர்ணம் துவிசா கிருஷ்ணம் சங்க ஊப்ப அங்க அஸ்தரம் பார்ஷதம் யஜ்ஞ சங்கீதன பிராயை எதந்தி ஈசு மேதஷா. பகவான் கலியுகத்துல வரப்போறான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஒரு மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ண வர்ணம் துவிசா கிருஷ்ணம். கிருஷ்ண வர்ணம்னா கருப்பு கலரு, துவிசா கிருஷ்ணன் என்னன்னா அவர் கருப்பு கலர்ல, அவர் வந்து கோல்டன் கலர்ல வரப்போறாரு சொல்லி அர்த்தம். வந்து என்ன பண்ண போறாரு, யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயை, அவர் வந்து நாம சங்கீதம் யஜ்யம் பண்ண போறாரு. கிருஷ்ண வர்ணம் துவிசா கிருஷ்ணம் சா அங்க உப்ப அங்க, அவர் சா அங்கன்னா அவரோட சகாக்கள், அவர் அசோசியேட், உப்ப அங்கன்னா அசோசியேட்டோட அசோசியேட், அவரோட சகாக்களோட சகாக்கள், இந்த மாதிரி டீமா ஒரு குரூப்பா வந்து வர போறாங்க. கலியுகத்துல என்ன பண்ண போறாங்க, யஜ்ஞ சங்கீதன பிராயை நாம சங்கீதனம் பண்ண போறாங்க. எஜந்தி சு மேதஷா, அவங்க வந்து எல்லாரும் காரணமற்ற கருணை கொடுக்க போறாங்க. அப்ப கலியுகத்துல பகவான் வரும்போது அவருக்கு எந்த வகையான ஆயுதமும் கிடையாது. அவர் எடுத்து வர ஒரே ஆயுதம் நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் எடுத்து வர்றாரு. இந்த நாம சங்கீர்த்தனம் மூலியமாக அவர் எல்லா வகையான அசுரர்கள், இதயத்துல கூடிய எல்லா வகையான அழுக்குகள் அசுரர்களை அழிக்க போறாரு. இதுதான் வந்து மகாபிரபு வந்து, இதுதான் வந்து வியாசதேவர் வந்து வந்து பாகவத்துல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து நிறைய இடத்துல சொல்லிக்கிறாரு. இப்ப வியாசதேவர் நம்மளுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இந்த நாமத்தை வந்து வியாசதேவர் கொடுத்திருக்கிற அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அடுத்து பாயிண்ட் வந்து 7வது பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நெக்டர் ஆஃப் த நெக்டேரியன். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு வகையான அமிர்தம் இந்த நாமத்துல இருக்கு. அமிர்தம் இருக்கிறதுனாலதான் இது சின்சியரா வந்து நம்ம சொன்ன மாதிரி சின்சியரா பண்ண 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 எல்லா வகையான சக்தி வந்து இந்த நாமத்துக்குள்ள இருக்கு. ஹரேகிருஷ்ண மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வார்த்தைகள் தான் இருக்கு. ஹரே, ஹரேனா வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சக்தி. ஹரா, அந்த ஹரா தான் ஹரேவா மாறுது. ஹரே பகவானோட சக்தி. யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. ஓகேவா? அவங்கதான் ஹலாதனி பொட்டன்சி, எல்லா வகையும் இன்பத்தை கொடுப்பாங்க. தான் ஹரே, அந்த ஹரா தான் ஹரே. கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாரையும் வசீகரிப்பவர். ஆ கிருஷ்ணா, ஆகிருஷ்ணா தான் வந்து என்ன அர்த்தம்னா அதான் கிருஷ்ணாவை மாறுது. ஆகிருஷ்ணனா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் வசீகரிப்பவர். அடுத்து ராமா, ராமான் என்னதான் சரி ராமான்னு சொல்லப்படுறதுல என்ன கேள்வி கேட்போம். ஹரிகிருஷ்ண வந்ததுல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, அந்த கிருஷ்ணா வந்து பகவான் கிருஷ்ணனை குறிக்குது, ஹரே வந்து பகவான் சக்தியை குறிக்குது. ஓகே, இந்த ராமா இருக்குல்ல, இந்த ராமா வந்து எதை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஹரிகிருஷ்ண வந்து ராமா வருதுல, இந்த ராமா வந்து எதை குறிக்குது? பக்தர்களை சொல்லுங்கள், இந்த ராமா எதை குறிக்குது? ஹரிகிருஷ்ண மந்திரத்தில் வரக்கூடிய ராமா, இது நம்ம சரியான புரிந்துணர்வு நமக்கு இருக்கணும். இந்த ராமால சொல்லுங்க பார்க்கலாம். ஹரிகிருஷ்ணா, யாரும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க கௌரி மாதாஜி. பிரபு, ராமானா எல்லாம் இன்பம் அளிக்க, அதாவது பலராம குறிக்குது. எல்லாம் இன்பம் அளிக்கக்கூடிய பலராமர் குறிக்குதா? ஆமா பிரபு. சரி, பாப்போம். நம்ம எல்லாத்தையும் இன்பம் பலராமர் சொல்லிக்கிறாங்க. சரி, வேற ராமன் என்ன குறிக்குது? ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஹரே கிருஷ்ணா ஆஹ் இந்திரா மாதாஜி, சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் ராதாரமன் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எங்க இருந்து ஆமா. கூப்பிடுறீங்க மாதாஜி? எந்த எந்த இஸ்கான் நீங்க? ஜெய்பி பிரபு. ஜேபியா? ஓகே, வெரி குட். ம். ராதா ரமணா குறிக்கும் சொல்றீங்க. ஓகே, பார்க்கலாம். வேற இந்த ராமாக்கு என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ண மந்திரத்துல இருக்கிற ராமாக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க ஹரே வழிமதி. கிருஷ்ணா பிரபு. பிரபு ஐஸ்வர்ய பாவத்துல நம்ம பகவானை இது பண்ணும்போது ராமர் குறிக்குது. ஆஹ் பிரேம இதுல இது வந்து நான் நம்ம. நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்டுட்டீங்க கிளாஸ்ல. ஆமா பிரபு. இல்ல யாரும் சொல்லல, அதனாலதான் பிரபு. சாரி வெரி பிரபு. குட். நல்லா இல்ல, ஓகே, நல்ல டைம், நல்ல டைம், எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். அது என்ன ஆன்சர் நான் சொல்ற மாதிரி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே பிரபு. ஓகே ஆஹ் பிரபு. ஹரே. ராமா அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராமாக்கு வந்து 2 வகை அர்த்தம் இருக்கு. ஓகேவா? நிறைய இடத்துல வந்து ராமர், ராமர் சந்திர மூர்த்தி, ராமரையும் குறிக்குதுப்பா. நீ ஏன்ப்பா ராமரை சொல்லாம ஒரு கிருஷ்ணன் மட்டும் சொல்றீங்க, அப்ப ராமர் இல்லையான்னு கேட்பாங்க. சில இடத்துல இல்ல பிரபு, நம்ம ஹரே கிருஷ்ணா டிவோட்டி நம்பர் அப்படி எப்படி ராமர் உள்ள திணிக்கிறது பிரபு? அது கிருஷ்ணரை தான் குறிக்குது, ராமரை தான் குறிக்கும் சொல்லுவாங்க. இதுல எது வந்து ரைட்டு? இதுல எது ரைட்டு? கிருஷ்ண பிரியமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இதுல எது ரைட்டு? ராமர் சொல்றதுக்கு ரைட்டா, இல்ல ராதா ரமணர் சொல்ற ரைட்டா? இதுல எந்த ராமரு தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. இல்ல அமைதியாயிட்டீங்களா? ராமர் ரைட்டா, இல்ல ராதா ரமணர் ரைட்டா? எந்த ராமர் ரைட்டு? அமைதியா தருவோம். ராதாஜி பதில் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கீங்களா? இந்திரா மாதாஜி சொல்லுங்க, ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஆஹ் நான் ப்ரீவியஸா வந்து கிளாஸ்ல கேட்டேன் பிரபு. அது வந்து ராதா ரமணன் சொன்னாங்க. நீங்க தான் சொன்னீங்க. அதான் So, சொல்றேன். அதான் நீங்க தான் சொன்னீங்க பிரபு. அதுக்கு டீடைல் இருக்கு. அப்ப ராமர் சொல்றாங்க, அது என்ன அர்த்தம் மாதாஜி? ராமரா? அது எனக்கு ஆஹ் தெரியல பிரபு. ஆனா அந்த ராதா ரமன் மட்டும் என் மண்டியில பதிஞ்சிருச்சு பிரபு. ஓகே, ஓகே, வெரி குட் மாதாஜி. மாதாஜி நீங்க ராதிகா மாதாஜி எது? ஆமா பிரபு. ஓகே, ஓகே, ஓகே. அதாவது இது என்ன அர்த்தம்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராமருக்கு வந்து 2 டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யா அண்ட் மாதுரியா 2 வகையும் இருக்கு. ஐஸ்வர்யா வந்து என்னதுன்னா எல்லா வகையான ஒப்புலன்ஸ், எல்லா வகையான ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சது. ஓகேவா? ஐஸ்வர்ய பாவத்துல இருந்து இந்த ராமரை பார்க்கும் போது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி குறிக்குது. அதான் ராமர். ஓகேவா? ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம், அந்த ராமரை குறிக்குது. மாதுரிய மூலியமாக, மாதுரினா வந்து என்னது? ஸ்வீட். மாதுரிய பக்தி மூலியமாக இந்த ராமாவை பார்க்கும்போது அது ராதா ரமணாவை குறிக்குது. அதாவது விச் மீன்ஸ் யாரு? கிருஷ்ணர் தான் ராதா ரமணா. ராதா ரமணா என்ன அர்த்தம்? பக்தர் கோபியர்களை ராதாராணியை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியவரே, அதான் ராதா ரமணா, அதான் வேர்ட்ஸோட அர்த்தம். அப்ப மாதுரியமாக நீங்க ராமரை பார்க்கும்போது அது ராதா ரமணா குறிக்குது. ஐஸ்வர்யமாக ராமரை பார்க்கும் போது அதை ராமச்சந்திர மூர்த்தியை குறிக்குது. இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்துல 3 வேர்ட்ஸ் தான் இருக்கு. ஹரா, கிருஷ்ணா அண்ட் ராமா. அப்ப நம்ம வந்து இந்த மந்திரத்துல வந்து முக்கியமா என்ன இருக்குன்னா, இதுல வந்து பகவானோட சக்தி ஹரா, ராதாராணி இருக்கிறாங்க, கிருஷ்ணா இருக்கிறாரு, ராதா ரமணாவும் இருக்கிறாரு, ராமச்சந்திர மூர்த்தியும் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. இப்படிதான் இந்த மந்திரத்தை பார்க்கணும் நம்ம. ஓகேவா? அப்ப இந்த நாமத்துல இந்த 3 விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த நாமம் வந்து இது வந்து முழுக்க முழுக்க நெக்டாரியன், அமிர்தம் நிறைஞ்சது இந்த நாமம். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவோம்னா, அது சஹஸ்ரநாம சத்த துல்லியம் ராமநாம வராணனி, அது ஒரு ஸ்லோகம் நல்லா வரும். அது வந்து என்னதுன்னா, பகவானுடைய ராமருடைய நாமத்தை சொல்றது விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்றதுக்கு சமம். 1000 ராமநாமம் ஒரு விஷ்ணு நாமத்துக்கு சமம். அதே போல 1000 விஷ்ணு நாமம் சொல்றது ஒரு கிருஷ்ணனோட நாமம் சொல்றதுக்கு சமம். அப்ப ஒரு வாட்டி நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னீங்கன்னா நீங்க 1000 வாட்டி விஷ்ணுவோடைய நாமம் சொன்னது சமம். அதுக்கு அது அப்படியே வந்து நீங்க டபுளா போட்டீங்கன்னா 1000 என்னது ராமநாமம் சொன்னதுக்கு சமம். அதனாலதான் கிருஷ்ணநாமம் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லானது.
அதனால வந்து ராமரை இறக்கி வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ராமரும் கிருஷ்ணருக்கு இருந்தா அவதாரமும் வராரு. கேசவதீரா ராம சரீரா ஜெய ஜெயதீச ஹரி. அப்ப இதுல நாமத்துல ஒண்ணு என்னதுன்னா அன்லிமிட்டெட் அமிர்தம், இந்த அமிர்த கடல், இந்த இன்ப என்ன சொல்லுவாங்க, இந்த நாமம் வந்து ஒரு அமிர்தம் மாதிரி, இது கடல் மாதிரி. நாமத்தை நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த நாமத்தோட டேஸ்ட் வந்து என்லெஸ்னா இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இதுல ஃபுல் ஆஃப் த நெக்டர் இந்த நாமத்துல இருக்கு. அதனாலதான் ஹரிதாஸ் தாக்கூர் அவர் வந்து நாம ஜெபம் பண்ணும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நாமத்தை வந்து 23 hours 23 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரு. 1 மணி நேரம் மட்டும் தான் அவர் கேப் விட்டுருப்பாரு, குளிச்சுட்டு எல்லாம் வர்றதுக்கு, இது கொஞ்சம் இது பண்றதுக்கு. அந்த அந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் கேப் கூட அவருக்கு வந்து ஐயோ பல யுகமா நான் வந்து ஜெபம் பண்ணாத மாதிரி இருக்கேன் அப்படின்னு அவருக்கு வந்து அது ஃபீலிங் கொடுக்குமா. நாம ஜெபம் பண்றதுல சில பக்திவேல் தாக்கூர் வந்து பிராக்டிக்கலா வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சிருப்பாரு. அவர் காலைல என்னது எப்படி எஞ்சிருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, எப்படி வேலைக்கு போறாரு, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றாரு, எப்படி பாடல்கள் எழுதுறாரு, அப்ப எப்ப ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ற டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் விடிக்காலில் தான் ஜெபம் பண்ணுவாரு. இது ஆச்சாரியர்களுடைய டைமிங். இது அவங்க எப்பவுமே விடிக்காலில் தான் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்ப இந்த நாமத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரிநாம சிந்தாமணி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல என்னது சில பக்திவேல் தாக்கூர் வந்து என்ன எழுதுறாருன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நாமத்தை வந்து 8 வகையாக, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்ப வந்து 24 hours இருக்குல்ல, இந்த 24 மணி நேரத்தை வந்து 8ஆ பிரிப்பாங்க. ஓகேவா. இது வந்து எங்க நடக்கும்னா பகவானுடைய லோகத்துல காலம் இருக்குல்ல, டைம் வந்து 8 காலமும் பிரிப்பாங்க. அப்ப காலையில விடிகாலையில, அப்புறம் கொஞ்சம் சூரியன் சூரியன் உதயமானதுக்கு முன்னுக்கு, அப்புறம் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் மத்தியானம், அப்புறம் வந்து அந்த சாயந்தர நேரம், அப்புறம் சூரியன் அஸ்தமான பிறகு, அதுக்கப்புறம் வந்து டைம், இந்த மாதிரி 8ஆ வந்து இந்த டைமிங் வந்து பிரிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 காலத்தை பிரிச்சு பகவான் இந்த 8 காலகட்டத்திலையும் கோலோக பிருந்தாவனத்துக்குள்ள அவர் 8 காலகட்டத்துல 8 டைமிங்லயும் அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு லீலைகளை செஞ்சிருப்பாரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டகாலிய லீலா சொல்லுவாங்க. ஓகேவா. இது உங்களுக்கு குழப்பறதுக்கு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஒரு நாலேஜுக்காக நான் சொல்றேன். அஷ்டகாலிய லீலா, அஷ்டனா 8, காலானா வந்து டைம், 8 காலகட்டத்துல 8 டைம், லீலான லீலைகள் செய்வார். ஒரு காலத்திலயும் ஒரு நாள் 24 மணி நேரத்தை 8ஆ பிரிச்சிருவாங்க. அந்த 8 இதுலயும் வந்து பகவான் வந்து ஒரு டைமிங்ல ஒரு லீலைகள் செஞ்சுட்டே இருப்பார். அப்ப இந்த நாமத்தை யாரு வந்து சின்சியரா ஜெபம் பண்ணி இந்த நாமத்தோடைய பவர் வந்து யாருக்கு வந்து கிடைக்குதோ, அந்த சின்சியரா அபராதம் இல்லாம 10 குற்றங்கள் இல்லாம யார் நல்லா ஜெபம் பண்றாங்களோ, சாண்டிங் வந்து நல்லா ப்ராப்பரா ப்ரொனன்சியேஷன் சொற்கள் வந்து கரெக்டா வந்து விழுந்து காதுல கேட்டு கரெக்டா வந்து யார் வந்து அந்த ப்ராப்பரா நாம ஜெபம் பண்றாங்களோ அவங்க இந்த நாமம் வந்து என்ன பண்ணா, இது அவங்கள அப்படியே வந்து அவங்களை கொண்டுட்டு போயிட்டு இந்த பகவான் லீலை கிட்ட வந்து போயிட்டு கனெக்ட் பண்ண வைக்குமா. அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆச்சரியர்கள், அவங்க இந்த நாம ஜெபம் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அந்த மைண்ட்ல அவங்க வந்து அந்த லீலைகளுக்குள்ள வந்து அவங்க போயிட்டு அங்க ஜாயின் பண்ணி அந்த லீலைகளை வந்து நேரடியா உட்காந்து அங்க வந்து ஒரு ஷோ பாக்குற மாதிரி அங்க அந்த லீலைகளை அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் அந்த லீலைகளை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பகவான் லீலைகள் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா சோ மச் ஸ்வீட்னஸ், அமிர்தம் இருக்கு. அப்ப இந்த நாமத்து மூலியமாக தான் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இதான் அஷ்டகாலிய லீலா. அந்த அளவுக்கு இந்த நாமம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கொடுக்கும் நம்மளுக்கு பகவான் லீலைகளை கனெக்ட் பண்றதுக்கு. நீங்க ஒரு தடவை அந்த மாதிரிதான் பிருந்தாவனத்துல ரூப கோஸ்வாமி பார்த்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவார், அவருடைய மைண்ட்ல அவர் வந்து கிருஷ்ணனோட ஒரு லீலைக்குள்ள போயிருவாரு. அங்க லீலைகளை வந்து அங்க விளாடுறது குதிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அங்க வந்து என்ன பண்ணுவாரு, அங்க வந்து இவர் நாம ஜெபம் இங்க பண்ணிட்டு இருக்கும் போது இவர் சிரிச்சிருவாரு. அப்ப ரூப கோஸ்வாமி பண்ணுவார், சிரிக்கும் போது மின்னுக்கு ஆப்போசிட்ல அங்க பிருந்தாவனத்துல அந்த ரோட்டோ அவர் ஜெபம் பண்றதுக்கு மின்னுக்கு அங்க வந்து ஒரு ஹேண்டிகேப், ஒரு ஊனமுற்றவர், கால் வந்து சரியா இதாக ரெண்டு போயிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அந்த சைடு கிராஸ் பண்ணி போவார். இவரு பகவான் லீலைகள் நினைச்சிட்டு நாம ஜெபம் பண்ணும் போது இவர் சிரிக்கும் போது அந்த மின்னுக்குள்ள அந்த ஹேண்டிகேப் என்ன பண்ணுவாரு, நம்மளை பார்த்து ரூப கோஸ்வாமி சிரிச்சுட்டாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆச்சாரியா, எவ்வளவு பெரிய கோஸ்வாமி, நம்மளோட ஊனத்தை பார்த்து ஒரு சிரிச்சாரு சொல்லிட்டு அவர் மனசுல வந்து ஒரு ஓரத்துல ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிரும் அவருக்கு.
உடனே என்ன நடக்கும்னா ரூப கோஸ்வாமி மைண்ட்ல இருந்த அந்த லீலை அப்படியே வந்து காண போயிடும். அப்ப ரூப கோஸ்வாமி பார்த்து ரூப கோஸ்வாமிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரி காணாம போனுச்சுன்னு. அப்ப சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து போயிட்டு கேட்பாரு, ரூப கோஸ்வாமி கேட்பாரு, அண்ணா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன காரணம் தெரியலன்னு. அப்ப யாருக்கும் நீ தெரியாம எங்கேயோ ஒரு அபராதம் நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நீ வந்து எல்லாருக்கும் இங்க வரக்கூடிய பிருந்தாவனத்துல கூடிய எல்லா வைஷ்ணவருக்கும் வந்து பிரசாதமாக்கி நீ வந்து அவர் அன்னதானம் போடு. அப்ப எந்த வைஷ்ணவர் வந்து உன் மேல மனசு கஷ்டமா இருக்கோ அவங்க வராம இருந்தாங்கன்னா அவங்க காலில் நீ சாஷ்டாங்காம நமஸ்காரம் பண்ணு. அதே போல எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வந்து வைஷ்ணவருக்கு கூப்பிட்டு பிரசாதம் வந்து போறதுக்கு வந்து ஏற்பாடு வந்து நடக்கும். அப்ப அந்த ஹேண்டிகேப் கால ஊனமாக்கூடிய அந்த வைஷ்ணவர் வந்து வர மாட்டாரு. அப்ப ரூப கோஸ்வாமி பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓஹோ நம்ம இவருக்கு வந்து தவறு பண்ணிட்டோம் போலன்னு. இத்தனைக்கும் அவர் தெரிஞ்சு ஏதோ அபராதம் பண்ணல, அவரு லீலைகள் நினைச்சு அவர் வந்து சிரிச்சு இருந்தாரு. இவரு தனியா மனசுக்கு இது பண்ணாரு. ஆனா ரூப கோஸ்வாமி எந்த வகையான ஒரு ஏற்றத்தாலும் பார்க்காம, நான் மிகப்பெரிய ஆச்சாரியா, நான் வந்து மகாபிரபு கிட்ட இருந்து நேரடியா வந்து தீட்சை வாங்கியிருக்கேன், மகாபிரபுடைய சகாக்கள், நான் போய் எப்படி இவர் காலில் உழுந்து பார்க்கவே இல்லை. அவர் சாஷ்டாங்கமா அவர் காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டாரு. பிறகு அவருக்கு அப்பதான் மன நிம்மதி வந்துச்சு. பிறகு திருப்பி அந்த லீலைகள் வந்து இதாகணுச்சு, அவருக்கு பழையமே வந்துச்சு. இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம பகவான் நாமத்துல நம்மளுக்கு வந்து அந்த பவர் கிடைக்கணும்னா சும்மா சாதாரணமா கிடைச்சிடாது. நம்ம எல்லா வகையான அபராதங்களையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி செக் பண்ணி அந்த எல்லா அபராதங்களையும் நம்ம விடுறதுக்கு முயற்சி பண்ணணும், எல்லா அபராதங்களும் விடணும். அப்ப நமக்கு வந்து இந்த நாமத்தோட முழு சக்தி வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது, நீங்க தண்ணி கை ஈரமா வச்சுக்கிட்டு நீங்க போய் கேரண்ட தொட்டிங்கன்னு எப்படி உங்களுக்கு ஷாக் கிடைக்கும் சிறக்குன்னு, அந்த மாதிரி முழு ஷாக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாமத்தோட பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம அபராதங்களை கொஞ்சம் கொஞ்சமா விடுறோம், நம்ம முயற்சி பண்றோம்னா அந்த நாமத்தோட பவர் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சிட்டே இருக்கும். முழுசா விடும் போது அந்த நாள் மிகப்பெரிய ஒரு நன்னாளாக கருதப்படும். அப்பதான் நம்ம வந்து முழுமையா நம்ம பகவான லோகத்துல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த லோகம் எந்த அளவுக்கு பொய்யான உலகம் அப்படி தெரிய வரும். எனக்கு கடைசி 8வது பாயிண்ட் வந்து என்னன்னா, கிருஷ்ண கான்செப்ஷன் கான்கர் ஆல். கிருஷ்ணருடைய நாமம் உள்ளுக்கு வந்துச்சுன்னா அது எல்லாரையும் மனதுக்குள்ள இருக்க விஷயம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடும். ஏன்னா கிருஷ்ணருடைய நாமம் அது எங்க இருக்குதோ அந்த இடத்த வந்து அது முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கும். அப்ப அந்த நாமத்தை வந்து நம்ம சொல்றோம், இவ்வளவு நாள் சொல்றோம் பிரபு, ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேதுன்னா அதனாலதான் ஆச்சாரியர்கள் முதலே முன்னுக்கு சொன்னாங்க, இந்த நாமத்தை வந்து நீங்க ஒரிஜினல் நாமத்தோட பவர் நீங்க நம்ம வரணும். நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது அது நம்ம சொன்ன நாமம் இருக்கா? என்னது அது? நம்ம நாமத்தோட பவர் நம்ம கிடைக்கணும்னு நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு. என்னது அது? நம்ம என்ன விஷயம் செய்யணும்? நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கவனமா நம்ம கேட்கணும். என்னைக்குமே ஒன்னே ஒண்ணு பண்ணணும். கௌரி மாதிரி என்ன சொல்ல ஞாபகம் இருக்கா? மல்லிகா சொல்லுங்க மாதிரி. பிரபு நீங்களே சொல்லிருங்க. என்ன மாதாஜி இது எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் இது. மல்லிகா மாதாஜி ஞாபகம் இருக்கா? நாமத்தோட பவர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம செய்யணும். சரண்டர். ஓகே, அது நல்ல வேர்ட்ஸ் ஒண்ணு சொன்னேன் நான். என்னது அது? கண்ணா போக்கு சொல்லிக்கிறேன். ஆனா ஓகே, சிமிலர் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனா கண்ணா வேர்ட்ஸ் என்னது? மல்லிகா மாதாஜி ஞாபகம் இருக்கா? ஹரிகிருஷ்ண பிரபு, நம்ம சொல்ற நாம வந்து நம்ம காதால் கேட்டு நல்லா தெளிவா சொல்லணும் பிரபு, ஒரு பிழை இல்லாம. அது ஓகே தான். நான் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், பிரேம பக்தி இல்ல தனலட்சுமி மாதாஜி. பிரேம பக்தி வந்து அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட். நாமத்தை ஒழுங்கா பண்ணா நம்ம கிடைக்குது என்னது? பிரேம பக்தி கிடைக்கும் நம்மளுக்கு. நாமத்தை ஒழுங்கா வந்து நம்ம செய்யும் போது நம்ம நாமத்தை வந்து நம்ம அதுக்குண்டான பவர் நம்ம கிடைக்கணும். நம்ம செய்ய முடியாது என்னது? நம்ம ஒண்ணு செய்யணும். நம்ம சொன்ன அழகா அந்த வேர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆச்சாரியர்கள். ஒரே ஒரு வார்த்தை தான். ராதிகா மாதாஜி தெரியுமா? வேற யாரு இருக்கா? யாருக்குமே தெரியாதா? அதான் கவனமா நம்ம கேட்கணும். என்னைக்கு கிளாஸ் கேட்கும் போது கவனமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து சும்மா வந்து ஏதோ டைம் பாஸ் நம்ம பேசல.
ஆச்சாரிகளை கொடுத்துருக்கிற ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துருக்கிறோம். அது அவங்களுடைய எமோஷனல், அவங்களுடைய பக்தியோடைய மெச்சூரிட்டி வச்சு அவங்க வந்து ஆர்டிக்கல்ல இறக்கிருக்கிறாங்க, ஆர்டிக்கல்லாம் எழுதிருக்கிறாங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா நம்ம கேட்கணும். ஒவ்வொரு டிஸ்கஷனும் வந்து கவனமா நம்ம இருக்கணும். அப்போதான் அதோடைய அந்த ஒரு இது வரும். என்னன்னா சின்சியரா நம்ம வந்து நாம ஜபத்தை பண்ணணும், கவனத்தோட பண்ணணும். சின்சியரிட்டினா கவனத்தை நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அப்ப சின்சியரா நம்ம செய்யும் போது அது வந்து என்ன ஆகுன்னா, அது நம்மளுக்கு கரெக்டான அந்த நாமம் வந்து நம்ம அந்த பவர் கிடைக்கும். சின்சியர் இல்லாதனாலதான் நம்ம எவ்வளவு நாள் நாம சொன்னாலும் அதுல வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது, வராம போயிருது, ஒரு ஆன் ஆஃபாவே இருக்கு. அதனாலதான் எப்பவுமே ஒரு டிஸ்கஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே கிளாஸ்ல கவனமா நீங்க இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டிஸ்கஷன் பண்ணும்போது சும்மா ஏனோ தானோ நம்ம பண்றோம் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்கஷனும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நேரமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாத்துக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கு. சும்மா நான் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என் நேரத்தையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து பயனுள்ளதா ஆக்குறதுக்காக தான் இந்த 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு மணி நேரம் சும்மா வந்து நம்ம சும்மா எடுக்க கதைகளை அடிச்சு போட்டு சும்மா அப்படி பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு அப்படி போயிடலாம் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு கிளாஸுக்கு முன்னாடி ஒவ்வொரு உழைப்பு இருக்கு. நானும் அந்த கிளாஸுக்கு உழைக்கணும், நீங்களும் அந்த கிளாஸுக்கு உழைச்சாதான் அதுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த உழைப்பு போடாம சும்மா நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது. அதனால எந்த டிஸ்கஷனும் எது பண்ணாலும் கவனத்தோட நீங்க கேட்கணும். இதுல ஒரு ஸ்லோகம் வந்து என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டம் 8வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல பிரவிஷ்டா காரண ராதா ஹரி ராதாரேனா ஸ்வானம் பாவா சரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ணா சலிலஷ்ய யதா சரத். அதாவது அந்த அவுத்தம் சீசன் வரும்போது, அவுட்டம் சீசன் நினைக்கிறேன், அது இலை உதிர் காலம், அந்த இலையெல்லாம் உதிரும், அந்த காலகட்டம் வரும்போது மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணிலாம் வந்து காஞ்சி போயிடும். அப்ப அதே போல கிருஷ்ணருடைய இந்த நாமம் உள்ளுக்குள்ள வரும்போது மனதுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் காஞ்சி போயிடும். அப்ப இந்த கிருஷ்ணனோட நாமம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளோட மனதை வந்து தூய்மைப்படுத்திடும், அது எல்லா வகையும் அழுக்கையும் வெளியாக்கிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஆனது இந்த நாமம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்றாங்க. அப்ப இந்த சிசாசகத்தோட ஸ்லோகத்தோட இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த நாமம் வந்து இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். நாமத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு சின்சியரா கவனத்தோட ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுக்குண்டான நன்மைகள் கண்டிப்பா வந்து நடக்கும். நாமத்தை வந்து நம்ம ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றோம், ஆனா எந்த வகையான பெனிஃபிட்டும் இல்லை பிரபு. இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம நாம ஜெபம் பண்றதுல நம்மளுக்கு வந்து அந்த சின்சியரிட்டி ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, நாமத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நாமத்துல முழு பவரும் இருக்கு. ஆத்மா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது ஆன்மீகமான ஆத்மா தான். ஓகேவா? பௌதிக உலகத்துல வந்து நம்ம கூட உடம்புல வந்து கஷ்டப்படுது. அவன் நாமத்துல எந்த வகையான குறைவும் இல்லை. ஆனா நாம ஜெபம் பண்ணும்போது நமக்கு எந்த வகையான ஒரு மாற்றம் நடக்கல, ஒரு டேஸ்ட் நடக்கலன்னா சாண்டிங் பண்ணக்கூடிய நம்ம கிட்டதான் ஏதோ குறைகள் இருக்கு. நாமத்துல வந்து நாமம் எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கு, நாமத்துல பவர் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா நம்மளுக்கு கிடைக்கல. என்ன அர்த்தம்? நம்ம அந்த நாமத்துக்கு ஒண்ணு கனெக்ஷன் பண்ணல. ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிளாக் எடுத்து நீங்க போறீங்க, உள்ளுக்குள்ள அந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயர் எல்லாம் கனெக்ஷன் கரெக்டா இருந்தா தான் அந்த பிளாக்ல அந்த கரண்ட் உள்ள வந்து நீங்க எந்த பொருள் இருந்தா பாய்க்க முடியும். ஆனா பிளாக் போறீங்க, கரண்ட் தட்டுறீங்க, கரண்ட் வருது, ஆனா பிளாக் உள்ள வர மாட்டுதுன்னா அப்ப அந்த மிஷின் வேலை செய்யாது. காரணம்னா உள்ளுக்குள்ள அந்த ஒயர் கனெக்ஷன்ல இல்லை. அதே போல நம்ம பகவான் கிட்ட வந்து கனெக்ஷன்ல வரணும். அந்த கனெக்ஷன்ல வர்றதுக்கு, அந்த தொடர்புல வர்றதுக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சின்சியரிட்டி. கவனத்தோட ஜெபம் பண்ணணும். சின்சியர்னா ஐ திங்க் கவனத்தோட நினைக்கிறேன். கரெக்டா? ஒரு ஆள் செக் பண்ணுங்க கூகுள்ல, சின்சியரிட்டி என்ன போட்டிருக்கு தமிழ்னு. சின்சியரிட்டி என்ன போட்டிருக்கு? கவனத்தோட போட்டிருக்கா இல்ல என்ன கரெக்டான எக்ஸாக்டான வேர்ட்ஸ் என்ன தமிழ்ல? அதிகா மதிஜி டக்குன்னு கூகுள்ல போடுங்க. யாராச்சும் யாருக்கு போனுக்கு டக்குன்னு கையில பிரபு நேர்மை பிரபு. நேர்மையா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அப்ப ஹரிகிருஷ்ணா, அப்ப பாருங்க, நேர்மை சின்சியரிட்டினா வந்து நேர்மையோட நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். எந்த வகை ஏமாத்துறது, குரு கிட்ட வந்து 16 மாதம் ஜெபம் பண்ற சொல்லிட்டு இங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறது, அப்புறம் வந்து இப்படி ஏமாத்துறது அப்படி ஏமாத்துறது, நான் தான் பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சு, இன்டெலிஜென்ட் மாதிரி நினைச்சு
இப்பெல்லாம் பண்ணிட்டா நம்ம எல்லாம் பிறகு வந்து தப்பிச்சிடலாம். இது இந்த ஏமாத்துற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நேர்மையோடு இருந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் 1வது ஸ்லோகத்தம் சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தவர் நீர் வாபனம் செய்ய கைரவ சந்திரிகா விவரணம் வித்யாபத ஜீவனம் ஆனந்த அம்பூதி வர்தனம் பிரதிபதாம் பூர்ணதஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்ரணபனம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். மிகப்பெரிய வெற்றி, பரம் விஜயதேனா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம் தான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நமக்கு வெற்றி கொடுக்காது. இந்த கலியுகத்துல பிறப்பு இருப்பு முதுமை நோயில காப்பாற்றக்கூடியது ஹரிநாமம் மட்டும்தான், ஹரிநாமம் மட்டும்தான், ஹரிநாமம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ ராதாகோபால் ஜி की जय, गौरांग महाप्रभु की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, श्रीहाष्टांगम की जय, शिव चैतन्य महाप्रभु की जय, गौर प्रेमानंदे हरि हरि बोल. एस हरे कृष्णा.